Hey guys, welcome back. POCO தரப்புல வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ரெண்டு சீரிஸ் அவைலபிளாக இருக்குது. POCO F series and X. இப்போ வந்து புதுசாக M series அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த M சீரீஸில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண இருக்காங்க. அண்ட் இந்த M சீரீஸில் வந்து இந்த மாதமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் சும்மா ஃப்ளிப்கார்ட்டில் போய் மொபைல் செக்ஷனில் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். POCO M2 PRO கமிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் போட்டு வச்சிருக்காங்க. ஜூலை 7ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்மளுக்கு ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து லீக் ஆகிருக்கு. இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், டீடைல்ஸ் அண்ட் இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். POCO X2 வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 16,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருந்தது. இப்போ போய் பார்க்காதீங்க, இப்போ வந்து GST ஹைக்கு ப்ளஸ் POCO டீம்லேருந்து ஹைக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் அதிகமாக்கிட்டாங்க. இது M2 சீரிஸ் வந்து POCO X2 விட ப்ரைஸ் கம்மியாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் நம்ம பார்க்கணுன்னா கூட POCO X2 விட கொஞ்சம் கம்மியான ஸ்பெக்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம POCO X2 விட டவுன் கிரேடட் வெர்ஷன் கூட சொல்லலாம். அண்ட் இவங்க வந்து M2 Pro மட்டும்தான் வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க. M2 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னும் அதை பற்றி நம்மளுக்கு லீக்ஸ் வரல. அதையும் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ POCO தரப்புலேருந்து ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறாங்க. POCO ஃபேன்ஸுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாகவே இருக்க போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இமேஜஸ் எல்லாமே வந்து லீக் ஆகிருக்கு. ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சுவல் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. சென்டர் டாட் நாச்சோட வருது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த புது டிசைனோட வருது. அது வந்து நீங்கள் கொஞ்சம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கேமரா செட்டப் நம்ம ரெட்மி Note 9 Proவில் பார்த்த மாதிரி அதே ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கேமரா பேட்டர்ன் தான் இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக கீழே டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. இதே மாதிரி வந்து பிக்சல்லையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ புதுசாக ஏதோ ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க போல். ஸோ இவங்க வந்து பின்னாடி கிளாஸ் பேக் தான் யூஸ் பண்ண போகிறதா வந்து லீக்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து POCO X2ல பார்த்த மாதிரி அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட வரப்போகுது. அண்ட் டிஸ்பிளே வைஸ் எடுத்துட்டோம்னா இதுலேயும் வந்து 6.67 இன்ச் கொண்ட IPS LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. பட் POCO X2ல வந்து உங்களுக்கு 120Hz பேனல் இருந்தது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து 60Hz பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த 90Hzல 120Hzல யூஸ் பண்ணல. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு எடுத்துகிட்டோம்னா POCO X2ல பார்த்த மாதிரி அதே மாதிரி சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா செட்டப்னு எடுத்துகிட்டோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா செட்டப் தராங்க. அந்த பஞ்சுவல் டிஸ்பிளேல வருது. பேக் சைடில் உங்களுக்கு வந்து 4 கேமரா செட்டப் கூட வருது. சில சோர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 48 MP கேமரா தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் சில சோர்ஸ் எல்லாமே வந்து 64 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இவங்க வந்து பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறதுனால சாம்சங் சென்சர் தான் கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ. ஸோ பேக் சைடில் நம்மளுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப்போட வருது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு பெட்டரான ஜாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். POCO X2ல உங்களுக்கு 4500 mAh பேட்டரி இருந்தது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 5020 mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 30 வாட்க்கான சார்ஜரும் தராங்க. ஸோ பேட்டரி விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. சார்ஜிங் கெப்பாசிட்டியை வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். பேட்டரி, டிஸ்பிளே, கேமரா இதெல்லாம் பார்த்துட்டோம். ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து Snapdragon 720G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 720G யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து POCO X2வோட ஸ்பெக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பை தி சேம் டைம் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் POCO டீம்லேருந்து அவங்க என்ன டேக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபீல் த சர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு டேக் யூஸ் பண்ணுறாங்க. சர்ஜ் அப்படின்னா அவங்களோட ஓன் ப்ராசஸர். சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா xiaomiயோட ஓன் ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்த சர்ஜ் ப்ராசஸர் 2. பட் சர்ஜ் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி. ஸோ நம்ம வந்து Snapdragon 720G இதில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு டேக் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ஜ் வித் SUPERFAST சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது 30 வாட்க்கான சார்ஜர் தான் இதில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10 அண்ட் MIUI 12 வெர்ஷனோட வரப்போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா 13,990. 14,000 ரூபாய்க்கு தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு வர்த்தியான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். இதே ஸ்பெக்ஸ் வந்து நீங்கள் வேறு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. Note 9 Pro அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்பெக்ஸ் வந்து மோரல்லெஸ் சேமாக தான் இருக்குது. மேபி Note 9 Pro கூட பின்னாடி அந்த டிசைன்லாம் சேஞ்ச் பண்ணி ரீபிராண்ட் பண்ணி POCO M2 Proவாக கூட எடுத்துகிட்டு வரலாம். மைனர் சேஞ்சஸ் தான், மேஜராக எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. நீங்கள் யாராச்சும் வந்து அந்த 13,000 to 14,000 இந்த செக்மெண்ட்டில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் 7ஆம் தேதி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் POCO தரப்பில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வேறு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், புரியல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய். பட் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ப்ராசஸர் சர்ஜ் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுக்கு
அதுவே வந்து பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயர் ஷேப்